ஹேப்பி பர்த்டே எலினா டார்லிங். டார்லிங். Hey, Victoria, what happened? Why are you crying? டார்லிங், I feel so insulted. What? Who insulted you? Just tell me. I'll handle it. எலினா. டார்லிங், என்னாச்சு உங்களுக்கு? நீ இப்போ எலினாவை பத்தியா கம்ப்ளைண்ட் பண்ற? எஸ் டார்லிங், she always insulted me. Dear Victoria, listen. உனக்கு வெளியில இருந்து ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. நான் உங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பட் எலினா கிட்ட எந்த unnecessary ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணக்கூடாது. Because she's like our daughter. நோ டார்லிங், அவ நம்ம பொண்ணு மாதிரி தான். உண்மையான பொண்ணு ஒண்ணும் இல்ல. அவகிட்ட நான் ஏன் அவமானப்படணும்? Victoria, நீ எதுக்கு அவ கூட போட்டி போடுற? நீங்க ஏன் எப்பவும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கு சில ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? என்ன விட உங்களுக்கு அவ தான் முக்கியமா? நோ, இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். Victoria, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சரி, எலினா என்ன பண்ணா? பேபி, இன்னைக்கு அவளுடைய பர்த்டே. அதனால நான் அவளுக்கு விஷ் பண்ணேன். ஆனா அவ என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்டா. ஹோ, அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானு கேக்குறீங்க? எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டா இருந்தது தெரியுமா? ஒரு தேங்க்ஸ் சொன்னா என்னவா? ஓகே, just relax. உங்களுக்கு தெரியல, நேத்து நைட் அவ வீட்டுக்கு வரவே இல்ல. இருந்தாலும் நான் அத பத்தி எதுவுமே கேட்கல. I just want to wish her, but she ignored me. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? Stop it, Victoria. இது ஒன்றும் பெரிய இஷ்யூவே இல்ல. நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கணும் நீ மறந்துட்டியா? மான்செஸ்டர்ல நம்ம பண்ண பிசினஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஹெவி டெபிட்ஸ்ல இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண முடியாம தான் நம்ம இங்க வந்து ஹைட் ஆயிருக்கோம். இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். அதுக்காக இவகிட்ட எல்லாம் என்னால அவமானப்பட முடியாது. ஸ்டூபிட் மாதிரி பேசாத விக்டோரியா. எலினா உன்னை இன்டென்ஷனா இன்சல்ட் பண்ணிருக்க மாட்டா. சம்திங் இஸ் ராங். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நோ டார்லிங், இனிமே நான் அவகிட்ட பேசவே மாட்டேன். சீரியஸ்லி நீ இதே மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். டார்லிங். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம வெளியே போனா ஸ்டே பண்ண கூட இடம் கிடையாது. நமக்கு இருக்கிற டெபிட்ஸ்க்கு யாரும் ஹெல்ப் பண்ண கூட மாட்டாங்க. எலினாக்கு இதை பத்திலாம் தெரியாது. அதனாலதான் இன்னமும் நம்மள இங்க வச்சிருக்கா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை நான் அட்ஜஸ்ட் பண்றது? டோன்ட் வரி பேபி, இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம கையில வந்ததும் நீ யாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. ரிச்சர்ட், are you serious? How it is possible? இந்த ரிச்சர்ட் முடிவு பண்ணிட்டா எதுவுமே பாசிபிள் தான். டார்லிங், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ரைட்ஸ் எல்லாமே அந்த தாமஸ் கிட்டல இருக்கு. அது எப்படி நம்ம கையில வரும்? இப்போ வேணா அது தாமஸ் கையில இருக்கலாம். கூடிய சீக்கிரமே அது எலினா கையில வந்துடும். எலினா கையில வந்தாலே அது நமக்கு வந்த மாதிரி தான். அது எப்படி? பேபி, எலினாவுடைய அப்பா ஜோசப் தன்னுடைய கடைசி காலத்துல இருக்கும்போது எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட ரைட்ஸையும் எதுக்காக தாமஸ் பேர்ல எழுதி வச்சாரு. ஏன்னா எலினா அப்பா கோமால இருந்தா. எஸ், யூ ஆர் கரெக்ட். கோமால இருக்க தம் பொண்ணு பொழைக்க 50-50 தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட ரைட்ஸையும் அந்த தாமஸ் பேர்ல எழுதி வச்சாரு ஜோசப். அதுலயும் சில கண்டிஷன்ஸோட எழுதி வச்சிருக்காரு. கண்டிஷன்ஸா? என்னங்க அது? எலினா பொழைச்சு வந்தாதான் அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியும். இல்லனா எல்லாமே சேரிட்டிக்கு போயிடும். டார்லிங், என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? எஸ், இட்ஸ் ட்ரூ. நம்ம கடனை கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது தான் எலினாவோட மேரேஜுக்கு நமக்கு இன்விடேஷன் வந்தது. மேரேஜ்ல கலந்துக்க நமக்கு விருப்பம் இல்லைனாலும் அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காகவே நம்ம இங்க வந்தோம். நம்மளோட குட் லக்கா பேட் லக்கான்னு தெரியல, இங்க என்னென்னமோ ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட ரைட்ஸும் எனக்கு தான் வரும்னு நினைச்சேன். ஆனா அது அந்த தாமஸ் பேர்ல மாத்தி வச்சுட்டாரு. அது இல்லாம சில கண்டிஷன்ஸ் வேற ஆட் பண்ணிட்டாரு. அதுல நமக்கு எந்த லாபமுமே இல்ல. எலினா பொழைச்சாலும் நமக்கு எதுவும் இல்ல, செத்தாலும் எதுவும் இல்ல. அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். எலினா கண்முழிச்சாலும் அந்த தாமஸ் கூட சேரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஓ, அதனாலதான் எலினாக்கு டாக்டர் மேல லவ் வர மாதிரி பேசுனீங்களா? ஆமா, எலினா முழிச்சதும் அவளுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது ஒண்ணுமே தெரியல. தாமஸ பத்தி எந்த நினைப்பும் இல்ல. அந்த நேரம் பார்த்துதான் இந்த தாமஸும் கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக சில இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ண வெளிநாட்டுக்கு போயிட்டான். இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு அந்த தாமஸை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே அபிமன்யு மேல லவ் வர வச்சேன். அந்த டாக்டர் அபி மேல தீராத காதல்ல இருக்க எலினா கிட்ட போய் தாமஸ் தான் உன் ஹஸ்பண்ட், அவனுக்கு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவ எப்படி ஏத்துக்குவா? இப்ப தாமஸ எலினா ஏத்துக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அபி மேல இருக்கிற லவ் தான். அப்புறம் ஒரு நாள் எலினா அவளோட கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்டா. நானும் அது காதலிச்சு நடந்த கல்யாணம் இல்ல, 2 குடும்பங்களோட பிசினஸ் டீலிங்காக நடந்த கல்யாணம்னு சொல்லிட்டேன். அவளும் அதை உண்மைன்னு நம்பிட்டா. அதனாலதான் என்னவோ அந்த உறவு மேல அவளுக்கு ஈடுபாடே வரல. Oh my god, this is unbelievable. நீங்களே இதெல்லாம் பண்ணீங்க? எஸ், இட்ஸ் மீ. நான் அன்னைக்கு போட்ட அந்த காதல் விதை தான் எலினாவும் தாமஸும் இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டிவோர்ஸ் அப்பவே ரைட்ஸை பத்தி சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கணும். அப்பவே அதை பண்ணியிருந்தா இப்ப நமக்கு இவ்வளவு பிரச்சனையே இல்ல. கூடிய சீக்கிரமே தாமஸ் பேர்ல இருக்க எல்லா ரைட்ஸையும் எலினா பேருக்கு மாத்தணும். அப்போ இத பத்தி தாமஸ் கிட்ட நீங்க பேசலாமே? நோ, அப்படிலாம் செய்யவே கூடாது. அது நமக்கு டேஞ்சர். ஆல்ரெடி அந்த தாமஸ்க்கு என் மேல டவுட் இருக்கு. சோ நான் போய் அந்த ரைட்ஸை பத்தி கேட்டா கண்டிப்பா அவன் மாத்தி கொடுக்க மாட்டான்.
அப்புறம் வேற என்ன பண்றது? தாமஸ் கிட்ட எலினாவை எப்படி டிவோர்ஸ் கேட்க வச்சனோ அதே மாதிரி தான் இப்ப ரைட்ஸை பத்தி கேட்க வைக்கணும். நீங்க சொன்னா கேட்பாளா அவ? உங்க மேல சந்தேகம் வந்துட்டா? நான் இத பத்தி நேரடியா பேசினதானே அவ என்ன சந்தேகப்படுவா. நமக்கு ஹெல்ப் பண்ணதான் அந்த டாக்டர் சித்தார்த் அபிமன்யு இருக்கானே. அந்த டாக்டரா? அவ எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான். அவன் மேல இருக்கிற காதல வச்சு எலினா கிட்ட நம்ம பேசினா கண்டிப்பா நம்ம சொல்றதை கேட்பா. எப்படி டார்லிங்? எப்படி இதெல்லாம் பண்ண போறீங்க? விக்டோரியா, எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டா ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. என்ன டார்லிங், நான் உங்க வைஃப் தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட சொன்னா நீ ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்துடுவ. அதுக்கு தான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். டார்லிங் இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணலாம். சரி வா, இப்ப போய் எலினா ஏன் நைட் வரல, எதனால கோவமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ம். எப்பா சாமி, என்ன வெயில் அடிக்கிற அடியில மண்டையெல்லாம் சூடேறி நண்ட கொண்டலாம் ஆயிடும் போல. இப்படி ஏதாவது சில்லுன்னு குடிச்சா தான் மனுஷ மக்கா உயிர் வாழ முடியும். புஷ்பாக்கா, அதுக்கு தான் உங்களுக்கு ஐஸ் கொஞ்சம் தூக்கலா சொன்னது. எம்மா தாயே, நல்லா இருப்படி நீ. சரி, குடிங்க. அமுதா, இங்க இடம் இருக்கு, வந்து உட்காருங்க, வாங்க. செல்வி அக்கா, எப்பவும் ரித்திகா தான் உங்க கூட மார்க்கெட்டுக்கு வருவா. இன்னைக்கு என்ன திடீர்னு ஐஸ் வந்துருக்குதா? என்ன கல்யாண பொண்ணுக்கு ட்ரைனிங்கா? ட்ரைனிங் ஒன்று தான் குறை. இப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மதிய வீட்டுக்காரரு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. எல்லாரும் ஆஸ்பத்திரியிலே இருந்ததுல வீடு 4 நாளா பூட்டியே கிடக்குது. அதான் எப்படி இருக்குமோ என்னவோ தெரியாதுல்ல. ரித்திகா அப்பா, என் மாமியார் எல்லாரும் போயிருக்காங்க. வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்படியே சமைச்சு வச்சுட்டு சொன்னேன். ஆஸ்பத்திரில இருந்து வந்த மனுஷன் அவருக்கு வெளியில சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா? இது நடி கதையாகுது. ஒரு குடும்பத்துக்கு சமைக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டாங்களா அந்த அம்மா? ஐயா, அதெல்லாம் ரித்திகா நல்லா சமைப்பா, வீட்டு வேலையும் நல்லா செய்வா. இது இருக்கு பாரு, வீட்டுல ஒரு வேலை செய்யாது. எப்ப பாரு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு போய் பார்த்துக்கோ. இப்போ இதெல்லாம் கேட்டாங்களா அவங்க? என்ன பண்றது, வீட்டுக்கு ஒண்ணு இப்படித்தான் வளருதுங்க. அமுதா, இவங்க தான் ஐஸ்வர்யோட அம்மாவா? ஆமா சின்ன பொண்ணு. சரி. ஏன் செல்வி, காயெல்லாம் என்ன விலை விக்குது இல்ல? 10 ரூபா குறைவா இருக்கும் தான் சந்தை வரைக்கும் வரும். ஆனா இப்பெல்லாம் கூட 10 ரூபா ஆயிடுது. ஆமா, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. காய்கறி விலை மட்டும் என்ன, அதுவும் ஏறத்தான் செய்யும். எதுக்கத்த இப்படி வெயில் அலையணும்? வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையிலே வாங்கலாம்ல. ஐயா, அவன் கொள்ளக்காரண்டி. டவுலோடு சொரக்காயை வச்சுக்கின்னு எடை போட்டு 40 ரூபான்னு சொல்லுவான். இங்க ஒரு சொரக்காய் விலையே 20 ரூபா தான். அவங்ககிட்ட காய் வாங்கி சமைச்சா என் குடும்பத்துக்கு பத்தாது. இப்படி எல்லாம் மிச்சம் பிடிச்சி என்னத்த பண்ண போறீங்க? இன்னாடி இப்படி கேட்ட, சேர்த்து வைப்பண்டி. என்ன ஒரு 50 லட்சம் சேர்த்து வச்சிருப்பீங்களா? அடியே, கழுத 10 ரூபானாலும் காசு தானடி. சின்னதா சேர்த்தாதான் பெரிய தொகையா வரும். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நல்லா தான் இருப்பாங்க, எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா தான் இருப்போம். அதுவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோ, யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு மனசு குழப்பம். அப்ப நம்ம சேமிச்ச பணம் தாண்டி நமக்கு உதவும். ஆமா ஐசே, புஷ்பா சொல்றது சரிதான். நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. ஆமாடி, என்னதான் உன் அத்தை பையன் வசதியா இருந்து அவனை நீ கல்யாணம் பண்ணின்னு போனாலும் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. கஷ்டமோ நஷ்டமோ எதையும் சமாளிக்கிற தைரியம் ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த தைரியம் அவ சிக்கனமா பழைக்கிறதுல தான் இருக்குது. சரி, சேமிப்பின் சிகரங்களா, போதும் விட்டுருங்க. நாங்க சொல்றதெல்லாம் கேட்டவனுக்கு கிண்டலா இருக்குல்ல? பாக்குறேன். நாளைக்கு நீயும் ஆஃபர் பார்த்து தான் வாங்குவ பாரு. எங்க ஐஸ்வர்யம்மா, கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? அது வந்துங்க. ஏன் தயங்குற? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த போஸ்ட்மேன் வீட்டை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னல, அது இவங்க தான். ஓ அப்படியா? இப்போதைக்கு கல்யாண தேதியோ நிச்சய தேதியோ எதுவும் குறிக்கல. ஒரு 2-3 மாசத்துக்கு இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாரு ஐஸ்வர்யா அப்பா. ஏங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லைங்க. 2 தடவை நிச்சயத்துக்கு தேதி குறிச்சாங்க, எதுவுமே நடக்கல. என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்படியா? எங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் சம்மதமானு கேட்டுதான் பண்ணீங்களா? அது வந்து 2 பேர்கிட்ட சம்மதம் கேட்டுதாங்க பண்ணோம். அப்படியா? பொண்ணு மாப்பிளையும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா இந்த நிச்சயதார்த்தம் தள்ளி போகுது? எனக்கு ஒன்றும் புரியல. அதேதாங்க எங்களுக்கும் புரியல. சரிங்க, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மனசுல பட்டதை சொல்றேன். என்னங்க கேட்க போறீங்க? ஒன்றும் இல்ல, ஏற்கனவே 2 தடவை நிச்சயம் நின்று போச்சு. ஒருவேளை 3வது தடவை. ஏங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என் மனசுல பட்டதை சொல்றேன்னு சொன்னல. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க வெளியில எங்கேயும் மாப்பிள்ள பார்க்காதீங்க. ஏன்னா என் தம்பிக்கு நாங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு கோயில்ல பார்த்தப்பவே ஐஸ்வர்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நானே இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்குறேன். இதுல இவங்க வேற அடுத்த தொல்லையா வந்துருவாங்க போல இருக்கு. அன்னைக்கு கோயில்ல நல்லா பேசுறாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களேன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது இவங்களோட எண்ணம். இனிமே இவங்க கூட பேச்சே வச்சுக்க கூடாது. அப்பவே அமுதா கிட்ட ஐஸ்வர்யாவை பத்தி விசாரிச்சு உங்க வீட்டுல வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஆனா ஏதோ நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களா. சரி, இப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு தாங்க விட்டுட்டேன். ஏங்க நீங்க பட்டின அவசரப்பட்டு எதையாவது பண்ணிடாதீங்க. அதெல்லாம் வெளியில யாருக்கும் கொடுக்கல, சொந்த அத்தை பையனுக்கே தான் பேசியிருக்கோம். அதெல்லாம் எனக்கும் தெரியுங்க. அதான் 2 தடவை நின்று போச்சுன்னு சொன்னீங்களே, 3வது தடவை நின்னாதானே நான் சொல்றேன். புரியுதுங்க, இருந்தாலும் இப்போ இதை பத்தி பேச வேணாமே. இல்லங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம் தான். இவங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்கறதா சொல்றாங்களே, நம்ம லீலாவுக்கு கேட்டு பாப்போமா?
ஏங்க உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்கறதா சொன்னீங்க. நான் கூட என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணு அன்னைக்கு கோயிலுக்கு வந்தாங்க. ஐசு கூட தானே வந்தா, நீங்க பார்க்கலையா? ஆ ஆ, உங்க பொண்ணை நான் பார்த்தங்க. அவங்க பேரு லீலா தானே? ஆமா ஆமா, அவதான். முழு பேரு லீலாவதி. நல்லா படிச்சிருக்கா, பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறா. நான் என் பொண்ணுன்றதுக்காக சொல்லல, உண்மையிலே ரொம்ப அமைதியான அடக்கமான பொண்ணுங்க என் பொண்ணு. ஆ ஆ, தெரியுங்க. அவங்க பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க தம்பியோட ஜாதகத்தை எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா பொருத்தம் இருக்குதான்னு பார்க்கலாம்ல. அது வந்துங்க. ஐயோ, என்ன இப்படி வெடுக்குன்னு கேட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே ஒரு ஜாதகம் வந்திருக்கு, அதை நாளைக்கு போய் பார்க்கலான்னு இருக்கிறோம். அதுக்கு தான் கேட்டேன். உங்க ஜாதகத்தையும் கொடுத்தா சேர்த்து பார்த்துட்டு வந்துடும்ல. ஆ ஆ, புரியுதுங்க. இருந்தாலும் ஜாதகம் இப்ப என் கையில இல்லையே. நான் மட்டும் நான் ஜாதகத்தை தூக்கிட்டா திரியறேன். வீட்ல இருக்குல்ல. அது வீட்ல இருக்குதான்னு பார்க்கணுங்க. சரி, நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு நல்ல நேரமா பார்த்து நான் வரேன். எடுத்து கொடுங்க, பொருத்தம் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ ஆ, சரிங்க. நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. விட்டா கட்டுடா தாலின்னு சொல்லுவாங்க போல இருக்கே. ஆ, ஏமா மதிய ரூம் உள்ள போய் படுக்க வைக்க வேண்டியதானமா? ஏமா? நான் தாமா ரூமை சுத்தம் பண்ற வரைக்கும் இங்க உட்கார வைக்க சொன்னேன். அதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, நீ உள்ள போய் படுக்க வை. ஐயோ, ஏமா உங்களுக்கு இந்த சிரமம்? நான் தான் வந்து பண்றேன்னு சொன்னல. எனக்கே முடியல, நான் எங்க இருந்து பண்ணுவேன்? எல்லாமும் அண்ணமாவ தான் பண்ணா. யாரு? ஐஸ்வர்யா வந்திருக்காளமா? அவ இல்ல, ரித்திகா தான் வந்துக்கிறா. அவ தான் எல்லாத்தையும் பண்ணா. சரி சரி, அப்பனா நீங்க உள்ள போய் படுத்துக்கிறீங்களா? இல்ல மதி, ஆஸ்பத்திரியில படுத்துக்கினே தானே இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்கார்றேன். எனக்கு படுத்த ஒரு மாதிரியா இருக்கு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் படுத்துருங்க. அண்ணன் எங்கம்மா ஆளையே காணோம்? அது காலையில நாங்க நேரத்திலே வந்ததுனால கடை எதுவும் திறக்கல. அதான் பழம் வாங்கிட்டு வரலான்னு போயிருக்காமா. எதுக்குமா அண்ணன் இப்படி சிரமப்படுது? கிருஷி கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர போறான். இருக்கட்டும், பரவாயில்லம்மா. புள்ளையும் தான் அங்கேயும் இங்கேயும் ஓய்வே இல்லாம அலைஞ்சு நிக்குது. சரி, போய் உட்காருங்க போங்க. அப்பா பார்த்து பொறுமையா நடங்க. பாத்துப்பா. ஐயோ, எப்படி இருந்த மனுஷன்? கையெல்லாம் வீங்கி போயிருக்குது. எங்க இப்ப குடிக்க எதுவும் எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம். அம்மா, நான் போய் கார்ல இருக்க பொருள் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிடுறேன். அப்பாவோட மெடிக்கல் டீடைல்ஸ்லாம் உங்க ரூம்ல டிராவல் வச்சிடுறேன். சரிப்பா. இந்த மாத்திரை இல்லைன்னு சொன்னாங்களே அந்த கடையில, அது மட்டும் என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுறியா? வாங்கிட்டு வரமா. சரிம்மா, நான் போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். ஆஸ்பத்திரியில இருந்தல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. காலையில நம்ம 2 பேரும் போய் குளிச்சிட்டு வந்துடலாம். அப்பா மாமா பாத்துக்கு வரும்னு சொன்னா இந்த பையன் கேட்கவே இல்லை. அவன் மட்டும் வந்து குளிச்சிட்டு வந்துட்டான். என்ன அவங்க அப்பாவை பாத்துக்க சொல்லிட்டான். இப்ப பாருங்க, நேரம் ஆகுதுல்ல, நான் வந்துதான் சமைக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வானம்மா, ரித்திகா எல்லாத்தையும் சமைச்சிட்டா. ஐயா, அவளா சமைச்சா? அவளுக்கு என்ன தெரியும் அவ சமைச்சு வச்சுக்கிறா? இல்லம்மா, அவ ஓரளவுக்கு நல்லா தான் சமைப்பா. அம்மா, அவருக்கு உடம்பு முழுசா சரியாவல. இப்போதைக்கு சாப்பிடுற சாப்பாடும் மாத்திரையும் தான் சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவ என்னத்த சமைச்சு வச்சுக்கிறா? நீ கவலைப்படாத மதி, அதெல்லாம் ரித்திகா ஆஸ்பத்திரியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சமைச்சு வச்சுக்கிறா. அவ என்னத்த கேட்டு சமைச்சு வச்சுக்கிறாளோ. உப்பு காரம்லாம் அதிகமா சேர்த்துக்கவே கூடாது. காய்கறி பழங்கள் தான் அதிகமா சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. மதி, இப்ப எதுக்கு வந்தது இவ்வளவு அலப்பற பண்ற? அதெல்லாம் அவ நல்லதா சமைச்சு வச்சிருப்பா. ஒரு நாள் தானே, எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். சின்ன பொண்ணு தானே அவ. உனக்கு சிரமம் இருக்க கூடாதுன்னு ஏதோ சமைச்சிருக்கா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விடு. நான் உங்களுக்காக தான் சொன்னேன். என்னமா பண்ணுங்க, போங்க. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, நான் போய் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா போய் டேப்லெட் விசாரிக்கிறேன். பரவாயில்லப்பா, அந்த மாத்திரை இருக்கு, நைட்டுக்கு தான் வாங்கணும். சரிப்பா, நான் நைட்டுக்குள்ள அது எங்க இருக்குன்னு விசாரிச்சு வாங்கிடுறேன். என்ன இவ்ளோ டஸ்டா இருக்கு? இதெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டாரா இந்த குட்டி மாமா? ஐயோ, இவ்ளோ டஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சா நான் கையவே வச்சிருக்க மாட்டேன். இதை முடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும் போல இருக்கே. பாதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. குட்டி மாமா, இறக்கி விட மனசு வரலையா? ஐயோ அம்மா, எதுக்கு பெண்ண கீழே போட்டீங்க? ஐயோ, சாரி ரத்தி, நீ அப்படி சொன்னதும் உண்மைதான். ஏன் வாயே எனக்கு வேணாதான். பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, கையை பிடிச்சு தூக்கி விட மாட்டீங்களா? சாரி கையப்படி. ஐயோ அம்மா, இப்படி பொத்தல போட்டுட்டீங்களே. சாரி ரத்தி, ப்ளீஸ் சாரி. நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாரி சொல்லும்போது கியூட்டா தான் இருக்கீங்க. நீ 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 என்ன பண்றீங்க?
நான் இந்த பக்கம் இருக்கேன், ஏன் அந்த பக்கம் திரும்பி பேசுறீங்க? அது நீ முதல்ல போ இங்க இருந்து. நான் ஏன் போகணும்? இது ஏறும், நான் இங்கே தான் இருப்பேன். ஐயோ இவ வேற. என்ன லூஸ் ஆயிட்டியா? இங்க என்ன பண்ற? அது வந்து எனக்கு சொந்தமானது ஒன்று இங்கே தான் தொலைஞ்சு போச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா? கேட்குற கேள்வியை பாரு. ஆம்பளை பசங்கன்னா ரூமை சுத்தமாக வச்சுக்க கூடாதுன்னு சட்டமாக போட்டிருக்காங்க. எப்படி இருந்து தெரியுமா இந்த ரூமு? எல்லாத்தையும் இப்போ நான் தான் க்ளீன் பண்ணேன். ஏய் ரொம்ப பண்ணாத. என் ரூம் எப்பயும் கிளீனா தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுல டைம் இல்ல, அதுக்கு என்னமோ ஓவரா பேசுற. என்ன டைம் இல்லை? அந்த ஏசியில் எவ்வளோ டஸ்ட் இருக்கு தெரியுமா? அதை கூட க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி கூலிங் வரும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சர்வீஸ் பண்ண ஆள் கூட்டா அவங்க வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. ஆமாம், அது ஒரு வேலைன்னு அதுக்கு ஒரு ஆள் வேற வைப்பார் இவரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியாதா? அதெல்லாம் சரி, நீ எந்த உரிமையில என்ன வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கற? உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. மனசுக்கு பிடிச்சிருந்தாலே போதும், அது தானாவே வரும். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அத்தை வந்துடுவாங்க. அப்புறம் டிஷும் தான். நான் போயிட்டு வரேன் குட்டி மாமா. ஏய் என்னடி பண்ற? பாய் குட்டி மாமா. மா, என்னம்மா தனியா எடுத்து வச்சுருக்கிற? அவ எங்க? வா மதியே. அவ தோட்டத்தில் இருக்கிறேன்னா பூ எதுவும் பறிச்சு நிற்பாளோ என்னவா? இப்போ ரொம்ப முக்கியம், சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதானே? போட்ட விடுமா, வந்ததுலேருந்து புள்ள ஒரே வேலை செஞ்சு நின்றுது. என்ன உன் சின்ன பத்தி மேல ரொம்ப பாசம் வந்துருச்சா? ஆமா, அவ எதுக்கு வந்தா? ஐஸ்வர்யாவை கூட்டு வந்திருக்காள்ல. நானும் அதைத்தான் நினைச்சேன், ஆனா அவ வீட்டுக்கு தூரம் ஆயிட்டா, அதாம்மா கூட்டு வரல. ஓ அப்படியா? சரி சரி பரவாயில்ல. இந்த நேரத்தில் அவ வயிற்று வலியில கஷ்டப்படுவா, எனக்கு நல்லாவே தெரியும். ஏம்மா? ஏய் கண்ணு எங்க வச்சுட்டு வர? அது சாரி அத்தை. எதை பார்த்து வர தெரியாது உனக்கு? தெரியாம ஒண்ணு மதி உடுமா, சின்ன பிள்ளை தானே. என்ன சின்ன பொண்ணு, எப்படி வந்து எடுத்தான்னு பார்த்தல? சரி சரி கோவப்படாத, உடுமா. எடுத்துக்கா, போய் சாப்பாட்டெல்லாம் மேசையில் ஏற்று வை. அப்பாவையும் மாமனையும் சாப்பாடு கூட்டு வா. சரிங்க பாட்டி. இப்ப எதுக்கு நீ மறைக்கிற? போய் சாப்பிட வாப்போ. நீ ஒன்றும் சரியில்லை. பரவாயில்ல ரித்தி, சாப்பாடெல்லாம் நல்லா தான் செஞ்சிருக்கிற. தேங்க்ஸ் மாமா. அப்படியே அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வச்சா நல்லா இருக்கும். ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா தானே கேட்கறேன். இல்ல மாமா, உங்களுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் தான். உருளைக்கிழங்கு பொரியல் குட்டி மாமாக்கு. அவங்களுக்கு தான் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வச்சாதான் பிடிக்கும், அதனால தான் அது செஞ்சேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். இல்ல அத்தை, குட்டி மாமாக்காக. சரி சரி. கிருஷி எங்க காணோம்? வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு எழுதுற மாத்திரை ஒன்று கிடைக்கலண்ணே, அதான் எங்க இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வர போயிருக்கான். அம்மா இதோ வந்துட்டான் பாருங்க. வாப்பா கிருஷி, இப்பதான் உங்க மாமா கேட்டாரு. என்ன மாத்திரை கிடைச்சதா? வாங்கிட்டுமா. குட்டி மாமா வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னடா வேலை இருக்கு உனக்கு? வா, எல்லாரும் இருக்காங்கல்ல, உட்காந்து சாப்பிடு வா. அவன் தான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றானுங்க. கிருஷி வாப்பா, அப்பா தான் ஆசைப்படுறாருல, உட்காந்து சாப்பிடு. சரிங்க மாமா. என்ன இது, ரித்திகா பண்றதெல்லாம் சரியாவே இல்ல. கல்யாணத்தை வேற 3 மாசம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல இவ வேற. சீக்கிரமா அண்ணங்கிட்ட இதை பத்தி பேசணும். சாப்பிடுங்க குட்டி மாமா, உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன். நல்லா சாப்பிடணும், அது உங்களுக்கு மட்டும்தான். சரி. ஐயோ இதெல்லாம் பக்கம் வயிறு எரியுதே. குட்டி மாமா இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? இல்ல போதும் போதும். இந்த இடத்துல ஐஸ்வர்யா இருக்கணும், இவன் வந்து கடு படிக்கிறா. குட்டி மாமா ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தனியா சாப்பிடறல. தெரியுதுல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் என்னவா? என்ன சொன்னதெல்லாம் செய்யறாரு. குட்டி மாமா போதும். உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்கு, நீ சாப்பிடு. சாம்பார் கொஞ்சம் மொக்கையதா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தேன். மத்ததெல்லாம் ஓகே. இல்ல நல்லதா இருந்தது. என்ன பாத்துக்கிட்டே இருக்க, சாப்பிடு. அது வந்து இதெல்லாம் கனவு இல்லையே. ஏன்? இல்ல நீங்க எப்போதும் ஆங்கிரி மோட்ல இருப்பீங்கல்ல, அப்படியே பார்த்து பழகிட்டேன். இன்னைக்கு இப்படி பார்க்க வேற யாரோ மாதிரி இருக்கீங்க. ஐயோ இந்த மோடு தான் வேணாம்னு சொன்னேன். ஐயோ அன்னைக்கு கோயில்ல வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்குது. குட்டி மாமா அப்படியே என் காதலையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் கடவுளே. ஐஷு ஏன் வரல? உன்னதான் கேக்குறேன், ஐஷு ஏன் வரல? இப்ப எதுக்கு ஐஷுவை பத்தி கேக்குறீங்க? ரித்தி லூசா இவ. என்னாச்சு உனக்கு? நான் கேட்கறது காதுல விழுதா இல்லையா? காதல எல்லாம் விழுது, ஆனா மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது. காலையில இருந்து எவ்வளவு வேலை, எங்க அம்மா சொன்னா கூட நான் செய்ய மாட்டேன். வீடு வசலாம் பெருக்கி விட்டுட்டு உங்க ரூம் உங்க அப்பா ரூமை தனியா சுத்தம் பண்ணிட்டு கிச்சன்ல இருந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி சமைச்சு உங்களுக்கு பரிமாற வர செஞ்சேன். ஆனா என்ன பத்தி பேசாம ஐஸ பத்தி கேக்குறீங்க, எனக்கு எப்படி இருக்கும்? ஏன் உன்கிட்ட தானே கேக்குறேன், வாய் திறக்க மாட்டியா? அது வந்து இப்ப எதுக்கு அவளை பத்தி கேக்குறீங்க?
அது வந்து அப்பா நேத்து நைட்டு தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஐசி ஏன் இப்படிலாம் பண்ணான்னு எனக்கு புரிஞ்சுது. இது தெரியாம அன்னைக்கு அப்பாவை பார்க்க வந்தப்போ நான் அவகிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். அதான் அவகிட்ட சாரி கேட்கலான்னு. என்ன திடீர்னு மூஞ்சில ஒரு பிரகாசம்? அதெல்லாம் அப்படித்தான். அப்ப நீங்க ஐஷு கிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் அவளை பத்தி கேட்டீங்களா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னவோ எதனா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. ஓ, எனக்கே புரியாதா? அப்ப நான் விட்டுரு. ஐஷுவை நான் அன்னைக்கு திட்டுனே, அதனாலதான் இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரலையா? இல்ல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வரல. பரவாயில்ல விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ அதெல்லாம் தப்பா எடுத்துக்கவே இல்ல. இருந்தாலும் நான் அன்னைக்கு அவகிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுல்ல. நடந்திருக்க கூடாதுதான். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலை உங்களை அப்படி பண்ண வச்சிருச்சு. அப்பா அந்த நிலைமையில பார்த்ததும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னென்னமோ பேசிட்டேன். சரி விடுங்க, அவ உங்களை தப்பா நினைக்கல, சாரி கேட்கணும்னு நினைக்கல. ஐஷு நினைக்கலனாலும் அவகிட்ட சாரி கேட்டாதான் என்னால ரிலீஃபா இருக்க முடியும். சரி, அப்ப நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? நான் அங்க வரல. ஏன் குட்டி மாமா இன்னும் கோவம் போகலையா? இல்ல நான் அங்க வரல. அங்க வந்தா தேவையில்லாத ஞாபகம்லாம் வரும். ஓ சரி சரி. ஓகே, எப்பவாவது அவள் பார்க்க சான்ஸ் இருந்தா நான் பேசிக்கிறேன். அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு வருத்தப்பட்டதா நீ சொல்லிடு. சரிங்க குட்டி மாமா. ஏன் எப்ப பார்த்தாலும் குட்டி மாமான்னு கூப்பிடுற? நான் என்ன அவ்வளவு குட்டியாவா இருக்கேன்? அப்படி கூட்டி பழகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அது பிடிக்கல. அப்ப நான் மாமா குட்டின்னு கூப்பிடவா? ஏய் ஒண்ணு. ஐயோ, குட்டி மாமா திரும்ப ஆங்கிரி மோடுக்கு போயிட்டாரு. அப்பா பாட்டி என்ன காப்பாத்துங்க. சரியான வாயாடியா இருக்காளே லூசு. Elena, my baby, where are you? Baby, happy birthday. Elena? Elena, are you okay? Richard uncle. Baby, what happened? Why are you crying like this? Richard uncle, I feel so bad. I'm very disappointed. What do you mean? Who disappointed you? Baby, please, don't cry. நீ எழுதா என்னால தாங்கிக்க முடியாது. சொல்லு, உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணது யாரு? உன் பர்த்டே மூட அந்த தாமஸ் எது ஸ்பாயில் பண்ணிட்டானா? No, he is nobody to me. அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. Then who else, baby? வேற யார் உன்னை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணது? அபி. What? அபியா? அபியை வச்சு தான் எலினா கிட்ட பேசி அந்த தாமஸ் கிட்ட இருந்து எல்லா ரைட்ஸையும் எழுதி வாங்கணும்னு ரிச்சர்ட் சொல்றாரு. ஆனா அவ மேலே கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன நடக்குது? நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவ்வளவுதானா? அபியா, I can't believe this. அபிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். Yes, he really likes you lot. அவன் என்னைக்கு உன்னை ஹர்ட் பண்ணவும் மாட்டான், டிசப்பாயிண்ட் பண்ணவும் மாட்டான். நோ அங்கிள், இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டேன்னு தெரிஞ்சும் அபி என்ன ரொம்ப அப்செட் பண்ணிட்டாரு. ஓகே, உன்னோட இந்த டிஎஸ்க்கு ரீசன் அபி. ஃபைன், வாட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி? அங்கிள், இன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்த ஸ்பெஷல் டேல எனக்கு பிடிச்ச என் ஸ்பெஷல் பர்சன் ஏன் கூட இருக்கணும்னு நான் நினைச்சேன். அவர்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் ஆசையா அபிய காஃபி ஷாப்க்கு வர சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு எனக்காக அவரும் வந்தாரு. அவர் வந்ததும் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது தெரியுமா? அந்த மொமெண்ட்ல he really cares for me ன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் கூட எனக்கு நீடிக்கல. நான் என்னோட மனசுல இருந்த ஆசையை ஓபனா அவர்கிட்ட சொன்னேன். I love you அபி. நான் உன்னோட வாழ்க்கையை வாழணும். Will you marry me?